ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்துச்சுங்க, இவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவருங்க அப்படின்னு சொல்லி கேஸை ஊற்றி முன்னா நான் சொல்கிறா சாமானியன்னு சொல்கிறவன். குற்றம் சாட்டை வைக்கிறவன் வந்து பெரிய விஐபி, குற்றச்சாட்டு சொல்கிறவன் சாமானியன். இது நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது நான் தெரியல. நீதிமன்றம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு உள்ளே போயிருக்க முடியாது. இப்போ நீதிமன்றம் எடுத்த முயற்சி எடுக்கலைன்னா அங்கே போலீஸ் தரப்புலையும் சரி மற்ற தரப்புலையும் இதை வந்து ஆஃப் பண்ணுறது தான் பார்த்தாங்க. நீதிமன்றம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா இதை வந்து எப்படியாவது பண்ணி வரணும். அது ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. நீதிமன்றத்தின் எடுத்த ஸ்ட்ராங்கான விஷயம் தான் இப்போ இந்த அளவுக்கு போயிருக்கு. இப்படி இந்த மடாதிபதி சார்ந்த தர்மசாலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாமியார்னு சொல்லிக்கிறதாகட்டும், பல குற்றச்சாட்டு தொடர்ச்சி இருந்துட்டு இருக்கு. ஆனால் பெருசாக ஆக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. என்ன நிலைமைங்க? எல்லாம் அரசியல் தொடர்பு தான். முக்கியமான மடாதிபதியில் முக்கியமான சாமியார்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து காத்து கிடந்து பாஜக வந்து பேடி இது கொஞ்சம் பீக்கோவாக இருக்கின்ற மாதிரி. ஏன் சந்திரசாமி ஜெயின் ஒருத்தர் இருந்தாரே காங்கிரஸ் அரசாங்கத்தில், வட இந்தியாவில் ராஜீவ் கொலை வழக்கில் கூட அவர் பேரில் அடிபட்டுச்சு, அவரெல்லாம் கைது பண்ணாங்க. அப்போ சாமியார்கள் வந்து எப்பயுமே இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை கையில் வச்சுருவாங்க. பாஜக வந்தவொடனே அதிகமாக இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா அவன் ரொம்ப அந்த மாதிரியான சித்தாந்தத்தில் இந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறதுனால அதை இந்த சாமியார்கள் அதிகமாக பயன்படுத்தும். ஜக்கி வாசுதேவா இருக்கட்டும், பாபா ராம்தேவா இருக்கட்டும், நிறைய இருக்குது. பாபா ராம்தேவுக்குலாம் அரசாங்க நிலைமை கொடுத்தாங்க, கோர்ட்டில் போய் அது வந்து தள்ளுபடி பண்ணக்கூடிய அளவுக்கு நடந்துச்சு. அப்போ இந்த ஆட்சியில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க.